முருகனை வழிபட்டாலே சோதனை, கஷ்டம், ரொம்ப சோதிக்கிறாரு. இப்படியெல்லாம் தான் நம்மளும் நினச்சிட்ருக்கோம். ஆனால் நிறைய பேருக்கு சோதனை தான் வரும். எப்பயோ ஒரு தப்பு செஞ்சுருப்போம், அது இப்போ கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். எப்பயோ ஒரு கஷ்டம் நம்ம யாருக்காவது நம்ம கஷ்டம் கொடுத்துருப்போம், அதே கஷ்டம் இப்போ நம்ம படுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, முருகனை வழிபடும் போது சோதனைகள் வரும். ஏன் வரும்னு கேட்டிங்கன்னா, முருகர் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான கடவுள். அதே சமயத்தில் அவர் ரொம்ப நேர்மையான கடவுள். அவர் ரொம்ப நேர்மையாக இருக்கணும். அதுக்காக நம்ம நேர்மையாக இல்லைன்றதுக்கு அர்த்தம் இல்லை. நம்ம முருகான்னு கூப்பிடும்போது அவர் நமக்கு ஒரு செழிப்பான வாழ்க்கை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிடுவார். நம்ம உள்ள முருகி முருகனை வழிபடும் போது நம்மளை நல்லா மேலே தூக்கி வைக்கணும், செழிப்பாக வாழ வைக்கணும்னு முடிவு பண்ணிடுவார். அப்போ அந்த செழிப்பான வாழ்க்கைக்கு என்ன தடைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கர்மா தடையாக இருக்கும். ஏன்னா கர்மா விடவே விடாது இல்லையா? கர்மா அது யாராக இருந்தாலும் சரி, கடவுளாக இருந்தாலும் அந்த கர்மாவை அனுபவிச்சு தான் ஆகணும். நிறைய நம்ம படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம், நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவ்வளோ ஒரு அற்புதமான ராமர், அவருக்கே 14 வருஷம் வனவாசம். அது மாதிரி மனுஷங்களான நம்மலாம் என்ன பண்ண முடியும்? இந்த கர்மாக்களை நம்ம கழிச்சு தான் ஆகணும் இல்லையா? அதனால் முருகரை நம்ம வழிபடும் போது அந்த கர்மாக்களை எல்லாம் கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிருவார். ஃபஸ்ட்டு அந்த கர்மாக்களை தான் நம்ம கழியிற மாதிரி செஞ்சிருவார். ரொம்ப கடல் அளவு கஷ்டம் வந்தாலும் சரி, அது கடுகளவாக மாற்றி அந்த கர்மாக்கள் நம்ம கண்டிப்பாக அதை சந்திச்சு தான் ஆகணும், தவிர்க்கவே முடியாது. ஆனால் முருகன் கூட இருப்பார். அந்த கர்மாக்களை தான் நம்ம கழிக்கிறதுக்கு அவரே நமக்கு துணையாக இருந்து கர்மாக்கள் எல்லாம் முடியும். கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் குறைய குறைய நம்ம கண்ணீர் விட்டு அழ அழ நம்ம கண்ணீர்லேயே அந்த கர்மாக்கள் எல்லாம் கரைஞ்சி போயிடும். மனம் முருகி நம்ம மனம் நொந்து அழறோம் பார்த்தீங்களா? அதில் அந்த கண்ணீர்லேயே அந்த கர்மாக்கள் எல்லாம் கழியப்படும். அதுக்கப்புறம் தான் முருகர் நமக்கு எல்லா வளமும் நலமும் கொடுப்பார். நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம், நம்ம கொஞ்சம் தான் கேட்டிருப்போம், நிறைய கொடுப்பார். ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்த்தோன்னா பல விஷயங்களில் நமக்கு நன்மை செய்வார். எல்லா கதவும் திறக்கப்படும். நம்ம ஒரு நெருப்பில் நின்றுட்டுருப்போம், அந்த வாழ்க்கையெல்லாம் மாறி நமக்கு வாழ்க்கை, நம்மளோட வாழ்க்கை தான் சொர்க்கம் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிற அளவுக்கு நமக்கு வாழ்க்கையை கொடுத்துருவார் முருகர். அதனால் முருகனை நம்ம வழிபடும் போது கொஞ்சம் சோதனையும் கொஞ்சம் வேதனை வலி எல்லாமே இருக்க தான் செய்யும். அதெல்லாம் கடவுள் கொடுக்கறதில்ல. நிச்சயமாக நம்ம பண்ண கர்மா தான் நம்மளை கஷ்டப்படுத்துது. அதுக்கு நம்ம பதில் சொல்லியே ஆகணும் யாராக இருந்தாலும். அதனால தான் முருகர் அந்த கர்மாக்கள்லாம் நம்ம கழிச்சிட்டு நம்ம சீரும் சிறப்புமாய் வாழ்கிறதுக்கு முருகர் நம்மளுக்கு வழி செய்கிறாரு, துணையாகவும் இருப்பார். கண்டிப்பாக முருகர் நமக்கு எது கொடுத்தாலும் நல்லதாக தான் கொடுப்பார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.